வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 243 தொகுதிகள் கொண்ட பீகார் மாநிலத்திற்கு தேர்தல் தேதி அறிவிப்பு. முதல்கட்டமாக நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டமாக நவம்பர் 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு. பீகார் மாநிலத்தில் 2 கட்டமாக பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. பீகார் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டி. 11 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் அக்கட்சியின் மாநில தலைவர் ராகேஷ் யாதவ். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரையொட்டி இன்று கூடுகிறது அனைத்து கட்சி கூட்டம். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக விவாதம். தீபாவளி பண்டிகையொட்டி 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. தீபாவளி முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக 3 நாட்களுக்கு 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. தீபாவளிக்கு 14 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாக பேட்டி. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பயணிகள் புகார் அளிக்கலாம். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% வரை மிகை ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நலம் விசாரிப்பு. கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததற்கு இபிஎஸ் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் பைஜெயந்த் பாண்டா, இணை பொறுப்பாளர் முரளிதர் ஆகியோர் இன்று சந்திக்க திட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். இதுவரை தேசிய கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாததால் இந்த முறை மறைமுகமாக ஆட்சியில் நுழைய முயற்சி. அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுகவிற்கு எதிராக விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்துவதே பாஜகவின் நோக்கம். கரூர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, பாஜக உள்ளிட்டோர் அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு. இருவரும் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. விஜய் மீதும் மத்திய அரசு மீதும் வயிற்றெரிச்சலில் குற்றம் சாட்டுகிறார் விசிக தலைவர் திருமாவளவன். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி. கரூரில் தாவேகா பிரச்சாரத்திற்காக ரவுண்டானாவில் இடம் கேட்ட நிலையில் குறுகலான இடத்தில் அனுமதி வழங்கியது ஏன்? விஜய் வந்தவுடன் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, தடியடி நடக்கிறது, முதலமைச்சர் உடனடியாக கரூர் செல்கிறார், எப்படி என நயினார் நாகேந்திரன் கேள்வி.
கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடமையில் இருந்து தவறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் வருகிற 12ஆம் தேதி மதுரையில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். நாள்தோறும் 2 தொகுதிகளில் வாகன பிரச்சாரமும் 1 தொகுதியில் பொதுக்கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். (2026) புனிதமான ஆட்சியை கொண்டு வருவதுதான் நமது நோக்கம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். ஆண்டவர்களும் ஆட்சியாளர்களும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்தது மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு. என்னிடம் ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்துவேன் என அன்புமணி ஆவேசம். வைகை ஆற்றை திமுக அரசு காப்பாற்றவில்லை எனவும் மதுரையில் நடந்த கூட்டத்தில் குற்றச்சாட்டு. வண்டலூர், கிண்டி, வேலூர், அமிர்தி, சேலம், குரும்பப்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள 4 உயிரியல் பூங்காக்களை மேம்படுத்த முடிவு. 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தானை தொடர்ந்து கோல்ரிஃப் இருமல் மருந்துக்கு தடை விதித்து புதுச்சேரி அரசு உத்தரவு. சுங்குவார் சத்திரம் ஆலையில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிஃப் இருமல் மருந்து அருந்தி 14 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் நடவடிக்கை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த தமிழ்நாடு அரசு. கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற லட்சக்கணக்கான பக்தர்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. புறநோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. மேரி இ. பிரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், சிமோன் சகாஷி ஆகியோர் நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தாக்குதல் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வி.ஆர். கவாயிடம் உரையாடிய பிரதமர் மோடி. சூழ்நிலையை எதிர்கொண்டு தாக்க முயன்றவரை மன்னித்த வி.ஆர். கவாய்க்கு பிரதமர் மோடி பாராட்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வி.ஆர். கவாயை நோக்கி காலடி வீசியதாக கைது செய்யப்பட்டுள்ள ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞராக பணியாற்ற தற்காலிக தடை விதித்து இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை. கத்தார் தோஹாவில் பிரபல ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை முறை அறிமுகம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். வெளிநாடுகளில் இந்தியாவையும் அதன் ஜனநாயகத்தையும் குறை கூறி பேசும் ஒரே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திதான் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. ராகுல் காந்தி போல் இதுவரை வேறு எந்த தலைவரும் நாட்டுக்கு எதிராக பேசியதில்லை என்றும் சாடல். நேபாளத்தின் சப்தகோஷி அணையில் 56 மதகுகளும் திறக்கப்பட்டு 4,32,000 கன அடி நீர் வெளியேற்றம். கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பீகாரில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் மனதிற்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. நட்பு கொண்ட அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை என்ற கொள்கைப்படி தேவைப்படக்கூடிய எந்த உதவியையும் இந்தியா வழங்கும் என்றும் உறுதி. பேரிடரின் விளைவுகளை மக்கள் சந்திக்கும் வேளையில் அதனை பிரதமர் மோடி அரசியலாக்குவது கண்டனத்துக்குரியது. நெருக்கடியான நேரத்தில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் சேவைக்காக ஒன்றுபடுவோம் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள்.
தீபாவளி நெருங்கும் நிலையில் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் செலவு 14 லட்சம் கோடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பு. ஜிஎஸ்டி விகித குறைப்பால் நுகர்வோர் ஊக்கம் பெற்றதாக பரோடா வங்கி அறிக்கையில் செலவினம் பற்றி முக்கிய தகவல். மகாராஷ்டிராவில் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்ற மகனுக்கு பால் அபிஷேகம் செய்த தாய். வரதட்சணையை திருப்பிக் கொடுத்ததை கேக் வெட்டி கொண்டாடிய இளைஞர். மதுரையில் 325 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மையம். வருகிற 9ஆம் தேதி திறந்து வைப்பதற்காக மதுரை வருகிறார் தோனி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றி. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல். புரோ கபடி லீக் தொடரில் யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் தபாங் டெல்லி அணியிடம் விழுந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். நடிகர் விஜய் தேவரகொண்டா சென்ற கார் விபத்தில் சிக்கியது. கார் சேதமடைந்த நிலையில் யாரும் காயங்கள் இன்றி தப்பினர். சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் விபத்தில் சிக்கியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.